ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப் போகிறோம். ஒரு 3 days ட்ரிப்பு. எங்கே அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரிப்புக்கு போகிறதுக்கு மெயினான ரீசன் பார்த்திங்கன்னா, நான் ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஜிடி ஹாலிடேஸோட 10,000 rupees கிஃப்ட் வவுச்சர் வந்து நான் வந்து வின் பண்ணியிருந்தேன். ஸோ அதை ரெடீம் பண்ணிட்டோம். ஸோ அந்த கிஃப்ட் வவுச்சருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜிடி ஹாலிடேஸ் கொடுக்குறதுனால நான் ஏலகிரியில் இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்டில் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தேன். ஒரு 3 நாளைக்கு வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி. ஸோ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து பண்ண முடியாது, மற்றபடி ரூம் புக்கிங்லாம் அழகாக பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு 10,000 rupees கொடுத்துருந்தாங்க. மேலே கொஞ்சம் அமௌண்ட் போட்டு ஒரு 3 நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி ஏலகிரியில் ஏஆர் தங்கக்கோட்டை அப்படின்ற ஒரு 5-star ப்ராப்பர்ட்டி இருக்குது. ரொம்ப நல்லா ரிவ்யூஸ் வந்தது. சார் போகலாம், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் அங்கே வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஏஆர் தங்கக்கோட்டை பார்த்திங்கன்னா நல்லா ஊர் நடுவில் இருக்கிறதுனால போகிற வழி வந்து நம்மளுக்கு அவ்வளோவா பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் நல்லா இல்லை. ஸோ கொஞ்சம் ஆஃப் ரோடில் போகிற மாதிரி தான் இருந்தது. பட் நல்லா இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. கிளைமேட் வந்து அன்றைக்கி அருமையாக இருந்தது. பயங்கர மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-4:30 போல் வந்துட்டோம் நம்ம இந்த தங்கக்கோட்டை அந்த ப்ராப்பர்ட்டிக்கு. ஸோ உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு கோட்டைக்குள்ளே இருக்கோன்ற ஒரு ஃபீல் தாங்க இருந்தது. மற்றபடி நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த வ்ளாகில் சொல்கிறேன். ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒரு சூப்பரான ஒரு கம்ப்ளீட்டாக சேஞ்சான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம். ஏஆர் தங்கக்கோட்டை ஏலகிரி, மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பெரிய கேட்டு, ஒரு கோட்டைக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இன்டர்னஸ்லாம் இருந்தது. இங்கே ரூம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4,000 கிட்டேன்னு ஸ்டார்ட் ஆகுது போல் இருக்குது. பட் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 6,000 அப்படின்ற அந்த பேக்கேஜில் தான் போகணும். ஸோ 3 நாளைக்கு பார்த்திங்கன்னா 18,000 கிட்ட வருது. ஸோ மேலே ஒரு 8,000 ரூபாய் பே பண்ணோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து எனக்கு ரூம்லாம் அங்கே தங்க இஷ்டம் இல்லை, நான் ஜஸ்ட் சுற்றி மட்டும் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 350 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் அழகாக உள்ளுக்குள்ளே வந்து சுற்றி பார்க்கலாம், வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுக்குறாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். போனால் பிரம்மாண்டமாக இருந்தது. அண்ட் நான் அன்றைக்கி போன டைமில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்ம் ஆகிருந்ததுனால நம்மளுக்கு அந்த வியூவே ரொம்ப அழகாக இருந்தது. மழை வந்து ட்ரிசில் ஆகிட்டு இருந்தது. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுக்கு அன்றைக்கி இருந்தது. அடடா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க, சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்குது. நான் கண்டிப்பாக அதை அடுத்தடுத்து சொல்கிறேன். ஸோ ரூம் வந்து செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெல்கம் ட்ரிங்க் தரேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அன்றைக்கி தரலை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அவங்க பெரிய விஷயமே சொல்கிறது பார்த்திங்கன்னா வெல்கம் ட்ரிங்க் கொடுப்போம்னு. அந்த மாதிரி எந்த ட்ரிங்க்கும் எங்களுக்கு கொடுக்கல. இதுக்கு நாங்கள் அங்கே வந்து ரூம் ஸ்டே பண்ணியிருந்தோம். பட் இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரூமின் செக்இன் பண்ணியாச்சு. செக்இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இப்போது எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனைக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ், ஒரு 2 வாட்டர் பாட்டில்ஸோ இல்லைனா வந்து அட்லீஸ்ட் ஒரு வாட்டர் பாட்டிலாக வைக்கணும். அன்றைக்கி வாட்டர் பாட்டில்ஸாக வைக்கலை. சர்வீஸ் ரொம்ப போராக இருக்குது. அதாவது இவங்க பில்டப் பண்ணுற அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி சர்வீஸ் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ரூம் எல்லாம் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருந்தாலும், கோட்டை பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருந்தாலும், நம்ம அங்கே தங்கி இருக்கிறப்போ சர்வீஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும் இல்லையா? ஸோ அது ரொம்ப வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். வாட்டர் பாட்டில்ஸ் வந்து 10 வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டால் தான் கொண்டு வந்து தராங்க. வேணுமான்னு கேட்குறாங்க. ஒரு கெஸ்ட் அங்கே ஸ்டே பண்ணுறாங்க, உங்களுக்கு தண்ணி வந்து தேவைப்படுன்ற ஒரு பேசிக்கான நாலேஜ் கூட அவங்களுக்கு இருக்கான்னு தெரியல எனக்கு. இல்லை உங்களுக்கு வந்து வேணும்னா கொண்டு வந்து கொடுக்குறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காஃபி எல்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு மில்க் பவுடர்ஸ் வைப்பாங்க. ஏன்னா வந்து அப்பப்போ வந்து கேண்டீனில் நம்ம வந்து ஆர்டர் பண்ண முடியும்னு சொல்ல மில்க் பவுடர்ஸ் பேக்கெட்ஸ்லாம் வைப்பாங்க. அந்த பேக்கெட்ஸ் வைக்கல. கேட்டால் வந்து ஸ்டாக் இல்லைங்க எங்கிட்டன்றாங்க. இவ்வளோ காசு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரூமுக்கு வாங்குகிற இவங்களுக்கு வாட்டர் பாட்டிலும் மில்க் பவுடரும் வைக்கணுன்றதுக்கான ஒரு இதுவே இல்லைன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் நிறைய இடத்துக்கு நான் போயிருக்கேன், உங்களுக்கு தெரியும். நிறைய நான் வந்து சுற்றி பார்த்துட்டு நிறைய உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கேன். பட் இங்கே பிரம்மாண்டத்தை பார்த்து வந்து ஸ்டே பண்ணிங்கன்னா கம்ஃபர்ட் கண்டிப்பாகவும் சில சர்வீசஸும் கண்டிப்பாகவும் கிடைக்காது. அதாவது பார்த்திங்கன்னா 10 வாட்டி ஃபோன் பண்ணால் ஃபோன் சரியாக ஒர்க் ஆகலை. எடுக்கிறவங்க கேன்டீனுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணால் அங்கே சரியாக வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அண்ட் ரூம் சர்வீஸ் ஃபோன் பண்ணால் ஃபோன் யாரும் எடுக்க மாட்டாங்க. ரிசப்ஷனில் ஆளே இருக்க மாட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணிங்கன்னா ரைத்தா கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வந்து இவ்வளோ நெகட்டிவாக சில விஷயங்கள் சொல்கிறப்போ கண்டிப்பாக எதுனா சின்ன விஷயங்கள் தான் மேக் த பிக்கஸ்ட் இம்பேக்ட்னுவாங்க. ஸோ ரூம்லாம் பார்த்து இந்த மாதிரி கோட்டமாக இருக்கேன்னு சொல்லி நம்ம வந்து ஆசைப்பட்டு போனால் கடைசியில் சர்வீஸ் வந்து இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரெக்ரெட் பண்ணும். பாத்ரூமில் டேப்பை வந்து கடன்னு ஷேக் ஆகுது. செகண்ட் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சது. அப்போ நாங்கள் சொல்லி க்ளீன் பண்ண சொன்னோம். பட் இதுலேயும் தாண்டி ஒரு நல்ல நம்மளுக்கு வந்து கண்காட்சியாக இருக்கும்னா கண்டிப்பாக இருக்கும் தான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ரூம் ஸ்டே பண்ணிங்கனாக்கா இதெல்லாம் இருக்கே நீங்கள் சொல்லணும், முன்னாடி நான் சொல்லணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணால் சந்தோஷம்தான். இல்லை நாங்கள் போன அன்றைக்கி தான் இதெல்லாம் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா அது எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஒரு நல்லா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா போகலாம், நல்லா சுற்றி பார்க்கலாம். பட் சில சர்வீசஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் லேக் ஆகும், அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும்.
ஸோ உள்ள ரூம்குள்ளே வந்த உடனே வைடான அந்த பால்கனி டோர் ஓப்பன் பண்ண உடனே நல்ல வியூ இருந்தது நம்மளுக்கு. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, நல்ல பிரம்மாண்டமாக ஒரு பாகுபலி கோட்டைக்குள்ளே உட்காந்து நம்ம வந்து அங்கே அந்த பக்கம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஹஸ்பண்ட் விவான் 2 பேர் ரொம்ப டயர்டாகிட்டாங்க. ஸோ தூங்கிட்டாங்க. ஸோ ஈவினிங் போல் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் போகலாம் கீழே அப்படின்னு வந்து முடிவு பண்ணி வச்சுருந்தோம். கீழே ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணியும் வந்து ரூமுக்கு வந்து வர வச்சுக்கலாம், நீங்களும் போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போ டைம் வந்து கரெக்டாக 9 o'clock ஆகுது. ரெஸ்டாரண்ட் இந்த பில்டிங் தான் ரெஸ்டாரண்ட். சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சூப்பராக இருக்குங்க, உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அந்த இன்டீரியர்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு கோட்டையில் இருக்கிற ஃபீல் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நைட் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் டின்னர் சாப்பிட்டு அந்த டே அப்படியே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. வெளியில் செம்ம மழை, நல்ல குளிர். ஸோ கிளைமேட் நல்லா சூப்பராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி வெளியில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்க இவானை வந்து நம்ம ஃப்ரெஷ்அப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவனுக்கு இப்போ வீக்லி ஒன்ஸ் நான் மசாஜ் பண்ணுவேன். அதனால் ஆலிவ் ஆயில் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன், லவ்லாப்போட ஆலிவ் ஆயில். ஸோ லவ்லாப்போட இந்த ஆலிவ் ஆயில் பார்த்திங்கன்னா 100% எடிபிள் ஆலிவ் ஆயில். ஸோ இது பார்த்திங்கன்னா மெயினாக ஸ்பானிஷ் ஆலிவ்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை எடுக்கிறதுனால பேபிஸோட போன் அண்ட் மசில் ஸ்ட்ரென்த்துக்கும் அதுமாதிரி பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஆயில் பார்த்திங்கன்னா நான் டாக்ஸிக் அண்ட் இதில் பார்த்திங்கன்னா சல்ஃபேட் கிடையாது, மினரல் ஆயில்ஸ் கிடையாது, அதே மாதிரி பேரபன் ஃப்ரீங்க. இதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸோ அதே மாதிரி அடிக்டிவ்ஸோ கலர்ஸோ கிடையாது. ஸோ குழந்தைங்களுக்கு நியூ பார்ன் பேபிஸ் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். அவங்களோட ஸ்கின் அண்ட் போன்ஸுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அண்ட் இந்த ஆயில் பார்த்திங்கன்னா டெஸ்டட் அண்ட் சர்டிஃபைடுங்க. ஸோ 100% எடிபிள் ஆயில் அப்படின்றதுனால ஸோ தெரியாமல் குழந்தைங்க வந்து வாயில் கொஞ்சம் முழுங்கிட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கும் இந்த ஆயில் வேணும் அப்படின்னா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். விவான் குட்டிக்கு நான் இந்த ஆயில் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறேன். த்ரூ அவுட் அந்த அவன் பிறந்ததுலேருந்து நான் இது மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், வேறு எந்த ஆயிலுமே யூஸ் பண்ணல. ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் தேய்ச்ச உடனே குளிப்பாட்டாமல் ஒரு 5 minutes வந்து விட்டுருவேன் டைமு. ஸோ அதுக்குள்ளே ப்ரெஷ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் குளிப்பாட்டிட்டு ரெடி பண்ணிவிடுவேங்க. ஃபேமிலியோட வெக்கேஷனுக்கு வந்தால் நம்மளுக்கு வந்து அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ, வீட்டில் என்னென்ன வேலை செய்கிறோமோ அதே வேலை தான் வெக்கேஷன் டைமில் செய்வோம். ஸோ மோஸ்ட்லி அதனால நிறைய பெண்கள் வந்து வெக்கேஷன் அப்படின்னாலே வெக்கேஷனாக ஃபேமிலியோடு அங்கே போய் இதே வேலை தான் செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? உங்களை எத்தனை பேர் மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் வரணுன்றதுக்காக நம்ம வெளில கூப்பிட்டு போகிறோம். பட் அம்மாக்களுக்கு வந்து அதே ரொட்டீன் வேலை தான். குழந்தைய பார்த்துக்கிறது, டைப்பர் சேஞ்ச் பண்ணுறது, ஊட்டி விடுறது, தூங்க வைக்கிறது, திருப்பி அவங்கள பார்த்துக்குதுன்றது நம்மளுக்கு அந்த வேலையே பாதிக்கு பாதி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்துவிட்டோம். விவான் குட்டிக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெளியில் வந்து தான் ஊட்டிகிட்ருக்கேன். உள்ளுக்குள்ள சாப்பிட்லாம். ஸோ ஒரு 2 இட்லி கேட்டவங்க நம்மளுக்கு வந்து அவங்க ஒரு டிஸ்போசபிள் ஒரு கப்பில் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து இங்கே இருக்கேன். அதுக்குள்ளே வந்து சரி கொஞ்சம் நேரம் இந்த ஸ்விம்மிங் பூலில் நடுவில் வந்து இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. ஹஸ்பண்ட் சொன்னார் அந்த நடுவு ஸ்டெப்பில் போய் வானத்தை போய் பாரு, தலை அப்படியே சுத்த உனக்கு அப்படின்னாரு. சரி போய் தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஃபன் டைம் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு ரிலாக்ஸிங்கான டைமாக இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணுறோன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அந்த டைமிங் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்குங்க. நல்லா தூங்கலான்னு தான் வந்து நம்ம அங்கே வருவோம். வீட்டில் கூட கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு போகலக்கு இந்த ரெசார்ட்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், 8 மணிக்கெலாம் நீங்கள் வந்து டின்னர் முடிச்சணுன்றாங்க. 8 to 9 முடிச்சணுமோன்னு டைம் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே போகிறதுன்றது கடுப்பான வேலையாக இருக்கும். எனக்கு சுத்தமாக பிடிக்காது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் எங்கே போகிறோன்றதை நாளைக்கு vlogல பார்க்கலாம். டேக் கேர், பாய்.